இந்திய சுதந்திர போராட்டத்திலும் இந்திய வரலாற்றிலும் முக்கிய இடம் பெற்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சட்டமன்றங்களை கைப்பற்றினால் மட்டும் போதாது, வெள்ளையர்களை வெளியேற்ற தீவிரமாக போராட வேண்டும் என்று வீர உரை நிகழ்த்தி நேதாஜியின் தீவிரவாத போக்கு காங்கிரஸ் தலைவர்களுக்கு, குறிப்பாக மகாத்மா காந்திக்கு பிடிக்கவில்லை. Whatever the result of the mission that brought me 1939 ஆண்டு நடந்த காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடப் போவதாக நேதாஜி அறிவித்தார். அவரை எதிர்த்து பட்டாபி சீதாராமையாவை காந்தி நிறுத்தினார். கடும் போட்டியில் நேதாஜி வெற்றி பெற்றார். இதனால் அதிர்ச்சி அடைந்த காந்தி, பட்டாபியின் தோல்வி என் தோல்வி என்று கூறினார். இதனால் மனம் புண்பட்ட நேதாஜி காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆயினும் காங்கிரசுடன் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட ஃபார்வர்ட் பிளாக் என்ற அமைப்பை உருவாக்கினார். இரண்டாவது உலகப் போர் முண்டதும் இந்திய மக்களின் ஒத்துழைப்பை பிரிட்டிஷ் அரசு கோரியது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவதில் ஈடுபட்டார். இதன் காரணமாக 1940 ஜூலையில் நேதாஜியை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்தது. உலகப் போரின் ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் படைகளுக்கு தோல்வியே ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பிரிட்டனின் எதிரி நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்று நேதாஜி எண்ணினார். அதற்கு சிறையில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று கருதினார். 1940 நவம்பரில் சிறையில் உண்ணாவிரதம் தொடங்கினார். சுபாஷ் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் பெரிய பிரளயமே ஏற்படும் என்பதை பிரிட்டிஷ் அரசு அறிந்திருந்தது. எனவே உண்ணாவிரதத்தை கைவிடும்படி அவரிடம் அதிகாரிகள் கெஞ்சினார்கள். ஆனால் சுபாஷ் இணங்கவில்லை. உண்ணாவிரதம் தொடங்கி ஒரு வாரம் ஆயிற்று. நேதாஜியின் உடல்நிலை மோசமடைந்தது. வேறு வழியின்றி நேதாஜியை அரசாங்கம் விடுதலை செய்தது. ஆனால் அவர் வீட்டை சுற்றி ரகசிய போலீசார் சாதாரண உடையில் 20 மணி நேரமும் வட்டமிட்டபடியே இருந்தனர். எப்படியும் இந்தியாவிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று நேதாஜி தீர்மானித்தார். வெளிநாடு செல்ல உதவுவதாக அவருடைய நண்பர்கள் சிலர் வாக்களித்தனர். 1941 ஆண்டு ஜனவரி 15 நேதாஜி ஒரு முஸ்லிம் போல் தாடி வைத்து கொண்டு மாறு வேடத்தில் தப்பிச் சென்றார். ஒரு காரில் கல்கத்தாவிலிருந்து 40 மைல் தூரத்தில் உள்ள ஒரு சிறிய ரயில் நிலையத்திற்கு சென்றார். சயாதீன் என்ற பெயரில் ரயிலில் 2ஆம் வகுப்பில் பயணம் செய்தார். 17ஆம் தேதி பெஷாவர் நகரை அடைந்தார். தற்போது இது பாகிஸ்தானில் உள்ளது. அங்கே அவருடைய நண்பர்கள் காத்திருந்தனர். அவர்கள் நேதாஜியை ஒரு காரில் அழைத்து சென்றார்கள். 3 நாள் கழித்து பட்டாணியர் போல் மாறுவேடம் அணிந்து நேதாஜி ஒரு காரில் பயணமானார். ரஹமத் கான் என்ற நண்பர் உடன் சென்றார். கார் நெடுதூரம் சென்றது. கார் செல்ல முடியாத பாதையில் இருவரும் நடந்து சென்றார்கள். மறுநாள் மாலை இந்தியாவின் எல்லையை கடந்து ஒரு கிராமத்தை அடைந்தார்கள். அன்று இரவு ஒரு மசூதியில் தங்கினார்கள். மறுநாள் காலையில் எழுந்ததும் மீண்டும் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். காட்டிலும் கரடு முரடான மலை பாதைகளிலும் நடந்து ஒரு ரோட்டை அடைந்தார்கள். அங்கு ஒரு லாரியில் ஏறி ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூல் போய் சேர்ந்தார்கள். அங்கு இத்தாலி நாட்டு தூதரக அதிகாரிகளுடன் நேதாஜி தொடர்பு கொண்டார். தான் யார் என்பதையும் இத்தாலிக்கு செல்ல விரும்புவதையும் தெரிவித்தார். அவர்கள் இதை பற்றி இத்தாலி அரசுக்கு தகவல் அனுப்பினார்கள். பதில் வர தாமதமாயிற்று. எனினும் நேதாஜி பொறுமையுடன் பல நாட்கள் காத்திருந்தார். இறுதியில் அவரை அழைத்து செல்ல ரோமில் இருந்து 2 தூதர்களை இத்தாலி அரசு அனுப்பி வைத்தது. மார்ச் 18ஆம் தேதி காலை நேதாஜி அந்த இருவர்களுடன் காரில் புறப்பட்டார். காபூல் வரை துணைக்கு வந்த அவர் நண்பன் ரஹமத் கான் இந்தியாவுக்கு திரும்பி சென்றார். நேதாஜிக்கு பிரயாண அனுமதி சீட்டை இத்தாலியா அனுப்பியிருந்தது. அதன் உதவியால் ரஷ்யா எல்லைக்குள் நேதாஜியும் மற்ற இருவரும் நுழைந்தனர். ஹிட்லர் அழைப்பு. ரஷ்யா வழியாக இத்தாலிக்கு செல்ல வேண்டும் என்பது நேதாஜியின் திட்டம். ஆனால் எதிர்பாராத விதமாக ஜெர்மனிக்கு வருமாறு ஹிட்லரிடமிருந்து அழைப்பு வந்தது.
அதை ஏற்ற நேதாஜி ரயில் மூலம் மாஸ்கோ சென்று அங்கிருந்து ஜெர்மன் தலைநகரான பெர்லினுக்கு போய் சேர்ந்தார். அவர் ஜெர்மனி வந்து சேர்ந்த செய்தியை மார்ச் 28ஆம் தேதி ஜெர்மனி பத்திரிகைகள் வெளியிட்டன. அப்போதுதான் அவர் இந்தியாவிலிருந்து மாறுவேடத்தில் தப்பி சென்ற விஷயமே பிரிட்டிஷ் அரசுக்கு தெரிந்தது. ஜெர்மனியில் நேதாஜிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வ அதிகாரி ஹிட்லரை நேதாஜி சந்தித்து பேசினார். இந்தியாவின் விடுதலைக்கு முழு ஆதரவு தருவதாக ஹிட்லர் உறுதி அளித்தார். நேதாஜியின் வீர சாகசம். இந்தியாவை பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் நேதாஜி ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஜெர்மனியில் இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்தார். 4000 வீரர்கள் கொண்ட படை அது. அவர்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து போரிட்டனர். 1941 டிசம்பர் 7ஆம் தேதி போரில் ஜெர்மனிக்கு ஆதரவாக ஜப்பான் குதித்தது. வெகு எளிதாக சிங்கப்பூரை கைப்பற்றியது. 1942 பிப்ரவரியில் சிங்கப்பூரிலிருந்து பிரிட்டிஷ் இராணுவம் ஜப்பானிடம் சரணடைந்தது. தாய்லாந்து, மலையா, அந்தமான் ஆகிய நாடுகளையும் ஜப்பானிய படைகள் கைப்பற்றி கொண்டு மேலும் முன்னேறியன. பிரிட்டிஷ் வசம் இருந்த ரங்கூனும் ஜப்பானியர் வசம் ஆகியது. ஜப்பானிடம் சரணடைந்த பிரிட்டிஷ் படைகளில் இந்திய இராணுவத்தினர் இருந்தார்கள். அவர்களை கொண்டு இந்திய தேசிய இராணுவம் அமைக்கப்பட்டது. நீர்மூழ்கி கப்பல். போரில் ஜப்பானின் கை ஓங்கிக் கொண்டிருந்தது. ஜப்பான் உதவியுடன் இந்தியாவை விடுவிக்க முடியும் என்று நேதாஜி கருதினார். ஜப்பானுக்கு செல்ல முடிவு செய்தார். ஜப்பானுக்கு எப்படி செல்வது? கடலில் அமெரிக்கா, பிரிட்டிஷ் கப்பல்களும் நீர்மூழ்கிகளும் சுட்டி கொண்டிருந்தன. விமானத்தில் செல்வதும் தரை வழி செல்வதும் அதிக ஆபத்தானவை. எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்த நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் செல்ல முடிவு செய்தார். இது ஆபத்தானது என்று ஜெர்மன் அதிகாரிகள் எச்சரித்தனர். ஆனால் நேதாஜி துணிவுடன் 1943 பிப்ரவரி 8ஆம் தேதி ஜெர்மனியில் உள்ள நீல் என்ற துறைமுகத்திலிருந்து நீர்மூழ்கி கப்பலில் பயணமானார். அவருடைய செயலாளர் கர்னல் ஹாசன், இராணுவ அதிகாரி குலாம் ஹைதர், ஒரு ஜப்பான் அதிகாரி, ஒரு ஜெர்மன் அதிகாரி ஆகியோரும் உடன் புறப்பட்டனர். எதிரிகளின் போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவற்றின் பார்வையில் சிக்காமலும் விமான குண்டுவீச்சில் அகப்பட்டு கொள்ளாமலும் நேதாஜியின் நீர்மூழ்கி கப்பல் ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றி கொண்டு இந்து மகா சமுத்திரத்தில் பிரவேசித்தது. மடாஸ்கார் தீவுக்கு 400 மைல் தூரத்தில் ஜப்பான் அனுப்பி வைத்த நீர்மூழ்கி கப்பல் ஒன்று நேதாஜி நீர்மூழ்கியை எதிர்கொண்டு வரவேற்றது. ஜெர்மனி நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஜப்பான் நீர்மூழ்கி கப்பலுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி மாறினார் நேதாஜி. நீர்மூழ்கி கப்பல் பயணம் தொடர்ந்தது. இந்தோனேஷியாவை சேர்ந்த சுமத்ரா தீவை மே 6ஆம் தேதி அன்று நேதாஜி அடைந்தார். அதாவது நேதாஜியின் நீர்மூழ்கி கப்பல் பயணம் 3 மாதம் நீடித்தது. சுமத்ராவில் 1 வாரம் தங்கிய பின் விமானம் மூலம் ஜப்பான் தலைநகருக்கு பயணமானார். மே 16ஆம் தேதி டோக்கியோ போய் சேர்ந்தார். அங்கு ஜப்பானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியா சுதந்திரம் அடைய ஜப்பான் எல்லா உதவிகளையும் செய்யும் என்று அவர்கள் உறுதி அளித்தனர். ஜப்பானிலிருந்து புறப்பட்டு ஜூலை 2ஆம் தேதி சிங்கப்பூர் சென்றார். சிங்கப்பூர் மக்கள் அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தனர். இந்தியர்கள் மட்டுமன்றி மலேசியர், சீனர், ஜப்பானியர் ஆகியோரும் வரவேற்பில் கலந்து கொண்டனர். சிங்கப்பூரில் உள்ள இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகளை அழைத்து பேசினார். போரில் புதிய யுத்திகளை வகுத்தார். நேதாஜி மாணவராக இருந்தபோதே தேசிய மாணவர் படையில் சேர்ந்து இராணுவ பயிற்சி பெற்றிருந்தார். எனவே இராணுவத்தின் செயல்பாடுகளை நன்கு அறிந்திருந்தார். அவருடைய போர்த்திறன் இராணுவ அதிகாரிகளையே திகைக்க வைத்தது. அதன் பின் நேதாஜி என்ற பெயர் உலகமெங்கும் பரவியது. 1943 அக்டோபர் மாதம் சுதந்திர இந்திய அரசாங்கத்தை சிங்கப்பூரில் அமைத்தார். பிரதமர் பதவியும் பிரதமர் இராணுவ தளபதி பொறுப்பையும் அவர் ஏற்றார். பெண்கள் படையின் தளபதியாக தமிழ் பெண்ணான மேஜர் லட்சுமி சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டார்.
சுதந்திர அரசாங்கம் அமைக்கப்பட்ட 2 நாட்களில் பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரான போர் பிரகடனத்தை நேதாஜி வெளியிட்டார். அரசாங்கத்தையும் இராணுவத்தையும் குறுகிய காலத்தில் பலப்படுத்தினார் நேதாஜி. தேசிய அரசாங்க போரை நடத்தியவுடன் இல்லாது பல பள்ளிக்கூடங்களையும் திறந்தது, புதிய நாணயங்களையும் வெளியிட்டது, பத்திரிகைகளையும் நடத்தியது. சுதந்திர அரசாங்கத்தின் தலைமையகம் முதலில் சிங்கப்பூரில் இருந்தது, பிறகு ரங்கூனுக்கு மாறியது. இந்த அரசாங்கத்தின் கிளை அலுவலகங்கள் பல்வேறு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அமைக்கப்பட்டன. நேதாஜியின் சுதந்திர அரசுக்கு ஜப்பான், பிலிப்பைன்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, அயர்லாந்து முதலிய நாடுகள் அங்கீகாரம் அளித்தன. சுதந்திர அரசுக்கான தனியாக வங்கி தொடங்க வேண்டும் என்றார் நேதாஜி. இதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று ஒரு முஸ்லிம் கோடீஸ்வரர் கேட்டார். 50 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று நேதாஜி கூறியதும், இப்போதே 30 லட்சம் தருகிறேன், ஒரு வாரத்தில் மீதி 20 லட்சம் தருகிறேன் என்று கூறிய அந்த பிரமுகர் சொன்னபடியே 50 லட்சம் ரூபாய் கொடுத்தார். 2 வாரங்களில் ஆசாத் ஹிந்த் பேங்க் தொடங்கப்பட்டது. இந்திய தேசிய இராணுவத்துக்கும் சுதந்திர அரசுக்கும் நிறைய பணம் தேவைப்பட்டது. மக்கள் ஏராளமாக நன்கொடை அளித்தனர். நேதாஜிக்கு அணிவிக்கப்பட்ட மாலைகள் லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு ஏலம் போயின. ஒரு முறை ஒரே மாலை 12 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போயிற்று. நகைகள், ரொக்கம், நிலமாக 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை ஒரு பிரமுகர் கொடுத்தார். பெண்கள் ஒன்று சேர்ந்து நேதாஜியின் எடைக்கு எடை தங்க நகைகளை வழங்கினர். பர்மாவில் மட்டும் ரூபாய் 8 கோடி வசூலாயிற்று. உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து குவிந்த நன்கொடைகள் மூலம் ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் வாங்கினார் நேதாஜி. இந்திய தேசிய இராணுவத்தில் 50,000 வீரர்கள் இருந்தனர். 1500 இராணுவ அதிகாரிகளின் மேற்பார்வையில் இவர்கள் செயல்பட்டனர். और आजादी की कीमत है शहादत। आज मैं आप सबको खोल देता हूं। तुम मुझे खून दो, मैं तुम्हें आजादी दूंगा। மேஜர் லக்ஷ்மி தலைமையில் இருந்த பெண்கள் இராணுவம் ஜான்சி ராணி படை என்ற பெயரில் இயங்கியது. இதில் 1200 பெண்கள் இருந்தனர். தற்கொலை படை ஒன்றும் இயங்கியது. இவர்கள் முதுகில் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு எதிரி படைகளின் டேங்குகளை அணிவகுத்து வரும்போது பாய்ந்து சென்று குறுக்கே படுத்து கொள்வார்கள். டேங்குகளால் அவர்கள் நசுக்கப்படும் போது அதே நேரத்தில் குண்டுகள் வெடித்து டேங்குகள் சின்ன பின்னமாக சிதறும். இந்த தற்கொலை படையில் இளைஞர்கள் ஏராளமாக சேர்ந்தனர். டெல்லி சாலோ என்று நேதாஜி கட்டளையிட்டதும் இந்திய தேசிய இராணுவத்தின் இந்தியாவுக்குள் புகுந்தனர். பல இடங்களில் பிரிட்டிஷ் படைகள் தேசிய இராணுவத்திடம் தோற்று பின்வாங்கியது. ஜான்சி ராணி படை பல மைல்கள் முன்னேறியது. அவர்களிடம் வெள்ளையர் இராணுவம் சரணடைந்தது. மணிப்பூரி சமஸ்தானத்தில் பல பகுதிகளை தேசிய இராணுவம் கைப்பற்றியது. விரைவில் இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் படைகள் விரட்டி அடிக்கப்படும். டெல்லியில் சுதந்திர கொடியை நேதாஜி பறக்க விடுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தனர். ஆனால் நேதாஜி போன விமானம் மாயமாக மறைந்தது. போரில் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது. போரில் பிரிட்டனுக்கு ஆதரவாக அமெரிக்கா குதித்ததும் போரின் போக்கு தலைகீழாக மாறியது. வெற்றி மேல் வெற்றி பெற்று வந்த ஜப்பானுக்கும் ஜெர்மனிக்கும் தோல்வி மேல் தோல்வி ஏற்பட்டது. பர்மாவில் இருந்து ஜப்பான் படைகள் அங்கிருந்து பின்வாங்கின. அமெரிக்க தளபதி மெக் ஆர்தர் பெரும் படையுடன் ஜப்பானை நெருங்கிக் கொண்டிருந்தார். ஹிட்லர் தற்கொலை. 1945 ஏப்ரல் 30 ஜெர்மன் தலைநகரான பெர்லின் நகரை ரஷ்யா படைகள் முற்றுகையிட்டன. இனி தப்ப வழி இல்லை என்பதை அறிந்து கொண்ட ஹிட்லர் மனைவியுடன் தற்கொலை செய்து கொண்டார். அதைத் தொடர்ந்து ஜெர்மனி சரண் அடைந்தது. ஜப்பான் சரண். ஜெர்மனி சரணடைந்த பிறகும் ஜப்பான் போரை நிறுத்தவில்லை. எனவே 1945 ஆகஸ்ட் 6 ஜப்பான் நகரமான ஹிரோஷிமா மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசியது. அப்படியும் ஜப்பான் சரண் அடையாததால் 2வது அணுகுண்டு ஜப்பானின் மற்றொரு நகரான நாகாசாகி மீது வீசியது.
இதைத் தொடர்ந்து 1945 12ஆம் தேதி ஜப்பான் தோல்வியை ஒப்புக்கொண்டு சரணடைய தீர்மானித்தது. அப்போது நேதாஜி மலேயாவில் இருந்தார். அவர் உடனே கார் மூலம் சிங்கப்பூர் திரும்பினார். சுதந்திர அரசாங்கத்தின் இதர தலைவர்களுடனும் தளபதிகளுடனும் ஆலோசனை நடத்தினார். 1945 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜப்பான் மன்னர் ரேடியோவில் பேசும்போது ஜப்பானின் சரணாகதியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அன்று இரவு நேதாஜி தூங்கவில்லை. விடிய விடிய நண்பர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று இராணுவ தளபதிகளுக்கு கட்டளைகள் பிறப்பித்தார். முக்கியமாக ஜான்சி ராணி படையில் உள்ள பெண்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை வற்புறுத்தினார். இதற்கிடையே ஜப்பான் அரசிடமிருந்து நேதாஜிக்கு ஒரு செய்தி வந்தது. ரஷ்யா வசம் இருக்கும் மஞ்சூரிய பகுதிக்கு உங்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து விடுகிறோம். அதன் பிறகு என்ன செய்வது என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அந்த செய்தி. அதன்படி அடுத்த நாள் காலை பேங்காக் செல்வதென்றும் அங்கிருந்து மஞ்சூரியாவுக்கு புறப்படுவது என்றும் நேதாஜி முடிவு செய்தார். 1945 ஆகஸ்ட் 16ஆம் தேதி சிங்கப்பூரிலிருந்து புறப்படுவதற்கு முன் 2 செய்திகளை வெளியிட்டார். முதலாவது செய்தி இந்திய தேசிய இராணுவத்தினருக்கு. ஜப்பான் சரணடைந்து விட்டாலும் டெல்லியை அடைய பல வழிகள் இருக்கின்றன. இந்தியாவை மீட்பது தான் நமது லட்சியம் என்பதே அந்த செய்தி. அடுத்த செய்தி கிழக்கு ஆசியாவில் வாழும் மக்களுக்கு. நமது வரலாற்றில் இதற்கு முன் கண்டிராத நெருக்கடியான நேரம் இது. நமது தற்காலிக தோல்வியை கண்டு மனம் தளராதீர்கள். இந்தியாவின் விடுதலையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வெகு விரைவில் இந்தியா சுதந்திரம் அடையும். ஜெய் ஹிந்த். இந்த செய்தியை வெளியிட்டுவிட்டு காலை 10 மணி அளவில் பேங்காக் நகருக்கு விமானத்தில் புறப்பட்டார். பிற்பகலில் பேங்காக் போய் சேர்ந்தார். 1945 ஆகஸ்ட் 17 அதிகாலை பேங்காக் நகரிலிருந்து தென் வியட்நாம் நகருக்கு விமானத்தில் புறப்பட்டார். விமானம் தென் வியட்நாம் விமான தளத்தில் இறங்கியது. அங்கு ஜப்பானிய போர் விமானம் ஒன்று புறப்பட தயாராக இருந்தது. அதில் ஒருவருக்கு மட்டும் இடம் இருக்கிறது என்றும் நேதாஜி மட்டும் வரலாம் என்றும் விமானத்தில் இருந்த ஜப்பானிய அதிகாரிகள் கூறினார்கள். விமானத்தில் போவதா வேண்டாமா என்று ஒரு கணம் யோசித்தார் நேதாஜி. தென் வியட்நாம் நகரை எந்த நிமிடமும் பிரிட்டிஷ் அமெரிக்க படைகள் கைப்பற்றலாம் என்ற நிலை இருந்தது. அந்த படைகளிடம் சிக்கினால் தன்னை கைது செய்வது நிச்சயம். போர் கைதியாக பிடிபடுவதை நேதாஜி விரும்பவில்லை. எனவே விமானத்தில் போவதே மேல் என்று முடிவு செய்தார். விமானத்தில் ஏறி அமர்ந்தார். கடைசி நேரத்தில் இன்னொருவர் வரலாம் என்று ஜப்பானிய அதிகாரிகள் கூறினார்கள். எனவே ஹபீப்-உர்-ரஹ்மான் நேதாஜி அருகில் போய் அமர்ந்தார். விமான நிலையத்தில் கூடியிருந்தவர்களை பார்த்து நேதாஜி ஜெய் ஹிந்த் என்று கூறினார். விமானம் புறப்பட்டது. அது எந்த இடத்திற்கு போகிறது என்று அறிவிக்கப்படவில்லை. நேதாஜியின் கடைசி விமான பயணம் அதுவாக இருக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை. நேதாஜி மறைந்தார். ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஜப்பான் ரேடியோ நேதாஜி இறந்துவிட்டார் என்று திடுக்கிடும் செய்தியை அறிவித்தது. ஜப்பான் ரேடியோ கூறியது, சுதந்திர இந்தியா தற்காலிக அரசாங்கத்தின் தலைவரான நேதாஜி 1945 ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஜப்பானிய அரசருடன் பேச்சு நடத்த விமானத்தில் புறப்பட்டார். 18ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு பார்மோசா தீவில் உள்ள தைஹோக் விமான நிலையத்தில் அவர் விமானம் விபத்துக்குள்ளாகியது. அதில் அவர் படுகாயம் அடைந்தார். ஜப்பானில் ஒரு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அன்று நள்ளிரவில் அவர் மரணம் அடைந்தார். அவருடன் விமானத்தில் பயணம் செய்த ஜெனரல் சுனோமோசா என்ற ஜப்பானிய அதிகாரி விபத்து ஏற்பட்ட உடனேயே மரணம் அடைந்தார். நேதாஜியின் உதவி தளபதி கர்னல் ஹபீப்-உர்-ரஹ்மானும் மற்றும் 4 ஜப்பானிய அதிகாரிகளும் பலத்த காயம் அடைந்தனர். இந்த செய்தி இந்திய மக்களை நிலகுலைய செய்தது. நேதாஜி இறந்துவிட்டார் என்பதை பலர் நம்பவில்லை. நேதாஜி இறந்துவிட்டார் என்றால் அவர் உடலை ஏன் இந்திய மக்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்று கேட்டனர். ஆயினும் நேதாஜியுடன் பயணம் செய்து படுகாயத்துடன் தப்பிய ஹபீப்-உர்-ரஹ்மான் நேதாஜியின் உடல் தகனம் செய்யப்பட்டதை என் கண்ணால் பார்த்தேன் என்று கூறினார்.
ஆயினும் முத்துராமலிங்க தேவர் உள்பட பல தலைவர்கள் நேதாஜி உயிரோடு இருக்கிறார் என்று கூறி வந்தனர். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் 1956 நேதாஜி பற்றிய உண்மைகளை கண்டறிய மூவர் கொண்ட ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த விசாரணை கமிஷன் டோக்கியோ, சைகோன், பேங்காக் உள்பட பல இடங்களுக்கு சென்று விசாரணை நடத்தியது. இறுதியில் கமிட்டியின் 3 உறுப்பினர்களில் 2 பேர் விமான விபத்தில் நேதாஜி இறந்தது உண்மை, டோக்கியோவில் உள்ள புத்தர் கோவிலில் இருப்பது அவருடைய அஸ்தி தான் என்று அறிக்கை கொடுத்தனர். 3வது உறுப்பினர் சுரேஷ் சந்திர போஸ், நேதாஜியின் அண்ணன், இதை ஏற்க மறுத்து தனி அறிக்கை கொடுத்தார். 1967 350 எம்பிக்கள் கையெழுத்திட்டு நேதாஜி பற்றி மீண்டும் விசாரணை நடத்தும்படி ஜனாதிபதியிடம் மனு கொடுத்தனர். அதன்படி ஓய்வு பெற்ற பஞ்சாப் ஹைகோர்ட் தலைமை நீதிபதி ஜிடி கோசலாவை கொண்டு ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அவர் ஜப்பான், தைவான் உள்பட பல நாடுகளுக்கு சென்று விசாரணை நடத்தி விமான விபத்தில் நேதாஜி இறந்தது உண்மை என்று உறுதி செய்து அறிக்கை கொடுத்தார். நேதாஜி மரணமடைந்தார் என கூறப்படுகிறது. ஆனால் அவரது மரணம் தொடர்பான விவரங்கள் இன்னும் சரியாக உறுதியாகவில்லை. இந்த மர்மம் இன்னும் இந்திய வரலாற்றின் ஒரு நிழலாகவே உள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அர்ப்பணிப்பு, ஆற்றல், வலிமை மற்றும் தன்னிச்சையான சுதந்திரத்துக்கான அவரது ஆர்வம் இந்திய வரலாற்றில் மறக்க முடியாதது. இந்தியர்களின் இதயங்களில் அன்றும் இன்றும் என்றும் வாழ்ந்து வருகிறார்.